சென்னை நெற்குன்றம் திருவாலீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். சென்னை கோயம்பேடு அருகில் உள்ள நெற்குன்றம் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனாய அருள்மிகு திருவாலீஸ்வரர் ஆலயத்தில் இந்து ஆன்மீக சேவா சமிதி டிரஸ்ட் சார்பில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் 2024 ஆண்டு மே 5 அன்று மாலை ஆலய வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு ஸ்ரீ குறுங்காலீஸ்வரர் ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் ஆலயத்திலிருந்து திரு கைலாய வாத்தியங்கள், கேரள செண்டை மேளம் முழங்க சிவபெருமான் பட்டாடை உடுத்தி மணக்கோலத்தில் எழுந்தருளி ஸ்ரீ மீனாட்சி தாயாரை மணமுடிக்க திருவாலீஸ்வரர் ஆலயம் வந்தடைந்தார். திருவாலீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க யாக வேள்வி வளர்க்கப்பட்டு காப்பு கட்டும் நிகழ்வு, பூணல் அணிவிக்கும் நிகழ்வு, வஸ்திரங்கள் சாற்றும் நிகழ்வு, மாலை மாற்றும் நிகழ்வு முடிந்தவுடன் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ மீனாட்சி தாயாரை மணமுடிக்கும் அரிய நிகழ்வு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தில் குருமார்கள், அருளாளர்கள், சித்தர்கள், ஆன்மீக பெரியோர்கள், அடியார் பெருமக்கள், உபயதாரர்கள், இறை அன்பர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னம் பாலிப்பு நிகழ்வு நடைபெற்றது. நமச்சிவாய. அண்ணாமலையார்
கொடுத்து இத்திருக்கல்யாணம் காண கோடி கண்கள் வேண்டும். அந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஆன்மீக ட்ரஸ்டானது நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சி இல்லைன்னா கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருப்போம், வீட்டுல சீரியல் பார்த்துட்டு இருப்போம் ஆச்சுங்களா. அதனால நீங்கள் அனைவருமே புண்ணியசாலிகள், பாக்கியசாலிகள். மிக சிறப்பாக இந்த விழா நடப்பதற்கு என் சண்டைக்கு வந்துருவாங்க. எல்லா புகழும் சிவனுக்கு தான். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு அருளாளன் அந்த ஆண்டவன் திருவண்ணாமலை பெருமான் மீனாட்சி சொக்கநாதர் உங்களுக்கு அந்த பெரிய கருணையை செய்திருக்கிறார். நீங்கள் அனைவருமே புண்ணியசாலிகள், புண்ணியசாலிகள், புண்ணியசாலிகள். 2 நிமிஷம் சிவமந்திரம் சொல்லுவோம், அதுக்குள்ள எல்லா வேலையும் நடத்துறோம். எல்லாம் கைதட்டு வணக்கம் சொல்லுவோம், சரிங்களா? ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. நீங்க சொல்ற மந்திரம் இந்த ஊர் பேங்க்ல டெபாசிட் கிடையாது, அங்க சிவலோகத்துல, சரிங்களா? உதத்து சொல்லுவோம், எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. ஓரெழுத்து மந்திரத்தை ஓம் என்று சொல்லுவோம், 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 ஈரெழுத்து மந்திரத்தை ராமா என்று சொல்லுவோம், ஈரெழுத்து மந்திரத்தை ராமா என்று சொல்லுவோம், ஈரெழுத்து மந்திரத்தை ராமா என்று சொல்லுவோம், மூன்றெழுத்து மந்திரத்தை முருகா என்று சொல்லுவோம், மூன்றெழுத்து மந்திரத்தை முருகா என்று சொல்லுவோம், முருகா 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 முருகா. மூன்றெழுத்து மந்திரத்தை முருகா என்று சொல்லுவோம், சுந்தரேஸ்வர சிவாய நமஹ. ஓம் ஆம் ஹௌம் சிவாய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் மீனாட்சியை ஸ்வாஹா. ஈசானமூர்த்தாய ஸ்வாஹா. தத்புருஷவக்ராய ஸ்வாஹா. அகோர ஹுதயாய ஸ்வாஹா. எந்த ஒரு செயலையுமே செய்யும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, கங்கணம் கட்டின்ற அந்த விஷயம் தர்மார்த்த காமிய மோட்ச சதுர்வித பல புருஷாய மனோவிருத்தானுசாரத சௌபாகிய சௌமங்கல சௌஷீல சௌலபிய சததம் ஆரோக்கிய பத்னி பிராப்தியர்த்தம் சந்தான சுபுத்திர பிராப்தியர்த்தம் ரோகீனாம் சகல ரோக நிவர்த்தி द्वारा ரோக திருடகாத்ரதா சித்யர்த்தம் பூர்வகம் சகல தன தான்யாபிவிருத்தியர்த்தம் सर्वेषां भक्त महाजनानां आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठन् यजमानस्य कामाः कल्याणः. அப்படிங்கிற கிரியையை இப்ப பண்ண போறோம். முதல்ல சுவாமியினுடைய பிரவரம், அதனை தொடர்மண பௌத்ரீம் ஹிமவந்த சர்மண புத்ரீம் பக்தாபீஷ்ட பிரதாகினி சிவ சர்மண பௌத்ராய ஈஸ்வர சர்மண
देवी सरस्वती वाजे गुणवाजिनीवती वीणा पवित्रियावतु सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणी नमोस्तुते धीमहि वागीशाय धीमहि तन्नः शिवः प्रचोदयात् धीमहि तन्नो गौरी प्रचोदयात् हिरण्यवर्णाय हिरण्यरूपाय हिरण्यपतये अम्बिकापतये उमापतये पशुपतये नमो नमः முடிந்த பிறகு தாங்கள் அனைவரும் எழுந்து கொள்ளலாம். அதுதான் அமர்ந்து கண்டு கழிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. கொள்ளையவர் புராணகரை உலகறிய விரித்து வைத்த செல்வ வழிகுன்றத்தோ ஓம் நமச்சிவாய. பூஜைமணியில பிரசாதமா இருக்கக்கூடிய பஞ்சாட்சத்தையும் அம்பாள்கிட்ட பாத சமர்ப்பணமா இருக்கக்கூடிய அந்த மாங்கல்ய சூத்திரம்னு சொல்லக்கூடிய திருமாங்கல்ய சரடும் பிரசாதமா கொடுக்கறக்காங்க. அதை எந்த இடத்துல கொடுக்க போறாங்கிறத நம்மளுடைய விழாக்குழு சார்பில் இருக்கிறவங்க அதை தெரிவிப்பாங்க. எல்லாரும் சிறு நேரம் எல்லாரும் அமைதியா இருந்துக்க வேண்டியது. முடிஞ்ச அளவு சிவாய நமஹாங்கிற மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். ஓம் நம சிவாய.